ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயன் சத்து நிறைந்துள்ள சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தட்டின சுண்டைக்காய், 3 தக்காளி. இப்போ ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய், அதில் தட்டிய சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கின உடனே இப்போ அரைச்சி வைத்த வெங்காயம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ தேவையான அளவு உப்பு, இதோட அரைச்சி வச்ச 3 தக்காளி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூனு மஞ்சள், 3 ஸ்பூனு கார மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம புளி சேர்த்ததுனால கொஞ்சமாக நாட்டு சக்கரை, ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ கடைசியில் பார்த்தோன்னா ஒரு தாளிப்புக்காக கொஞ்சம் எண்ணெய், அதில் வடகம் செம்ம ருசியாக இருக்குங்க. பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.